ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மோனி ஸ்பைசி கிச்சன். இன்றைக்கி நாம் ரொம்பவே பஞ்சு போல் நல்லா சாஃப்டாக இருக்கக்கூடிய மக்காச்சோள மாவில் இடியாப்பம். இது கூடவே பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஒரு சால்னா. இது வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன வெஜிடபிள்ஸ் வச்சு பண்ணக்கூடியது ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். இந்த இடியாப்பம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம மக்காச்சோள மாவில் பண்ணுறனால உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி. அதாவது வெயிட் லாஸ்ன்னு போகும்போது நீங்கள் வந்து கண்டிப்பாக தாராளமாக எடுத்துக்கலாம். உடம்பு ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக எடுத்துக்கலாம். இது கூட இந்த சால்னாவும் பார்த்திங்க அப்படின்னா பக்காவான மேட்சிங்காக இருக்கும். குழந்தைங்களுக்காகட்டும் பெரியவங்களுக்காகட்டும் நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வீட்டில் வந்து பண்ணி கொடுக்கலாம். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சரி வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது பண்ணுறதுக்காக ஒரு பவுலில் சரியாக 2 கப் அளவுக்கு மக்காச்சோள மாவு நம்ம வந்து எடுத்துக்கலாம். இது வந்து எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயுமே கிடைக்கும். நீங்கள் தேவைப்பட்டால் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். உப்பு வந்து எல்லா பக்கத்துலேயும் நல்லா வந்து ஃபஸ்ட்டு படணும். அதனால நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு நல்லா கொதிக்கிற தண்ணியாக 2 கப்பு தண்ணி வந்து நம்ம சேர்க்கணும். 1 கப்பு மாவு போடுறீங்க அப்படின்னா 1 கப்பு தண்ணி சரியாக இருக்கும். இதுவே 2 கப்பு மாவு அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம 2 கப்பு தண்ணி வந்து சேர்க்கணும். தண்ணி வந்து நல்லா கொதிக்க கொதிக்க இருக்கணும். அந்த டைமில் நம்ம வந்து போட்டுக்கலாம், ஊற்றிடலாம். ஊற்றி நல்லா இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சோ இல்லை ஏதாவது கட்டை வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுங்க. ஃபஸ்ட்டு வந்து நல்லா சூடாக இருக்கும், கையால் மிக்ஸ் பண்ண முடியாது. இப்போ வந்து 2வது கப்பு தண்ணியும் நம்ம இதில் வந்து டைரெக்டாக ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த தண்ணியிலே பார்த்திங்க அப்படின்னா இந்த மாவு நல்லா வந்து வெந்து வரும். இதே மெத்தட் நம்ம வந்து நார்மலாக இடியாப்ப மாவெல்லாம் எந்த மாதிரி பிசைஞ்சு எடுப்போமோ அதே ஒரு மெத்தடில் தான் நம்ம வந்து பண்ணுவோம். நீங்கள் டைரெக்டாக தண்ணியை வந்து கொதிக்க வச்சுட்டு அந்த கடாயிலே போட்டு கூட இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். அதுவும் இன்னொரு மெத்தட், அதுலேயும் ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். இப்போ வந்து தண்ணி ஊற்றிட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை வந்து மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஆற விட்டுடலாம். மூடி வச்சு ஆற விடணும். இல்லை அப்படின்னா ட்ரை ஆக பார்க்கும். ஸோ மூடி போட்டு ஆற விடுங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு வரும். இந்த டைமில் நல்லா வந்து நம்ம கை வச்சு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். அதாவது இடியாப்ப மாவு எந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துப்போமோ அதே மாதிரி நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இதில் வந்து எண்ணெயோ நெய்யோ எதுவுமே நம்ம வந்து அப்ளை பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ வந்து நல்லா நம்ம கை வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு டோ வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து இடியாப்பம் வச்சுருக்கும்ல, அதில் டைரெக்டாக நம்ம மாவு உள்ளே போட்டு பிழிஞ்சிட வேண்டியது தான். எப்படி நம்ம வந்து நார்மலாக அரிசி மாவு இடியாப்பம் பண்ணுவோமோ அதே ஒரு மெத்தட் தான் இதுவும். இப்போ வந்து மாவு உள்ளே வச்சுருங்க. வச்சுட்டு நம்ம வந்து இட்லி தட்டில் பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இல்லை வந்து உங்கள்கிட்ட பெருசான இடியாப்ப தட்டு இருந்துச்சு அப்படின்னா அதில் கூட நீங்கள் வந்து பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இட்லி தட்டில் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதை விட வாழை இலையில் நம்ம வந்து பிழிஞ்சு விட்டு வேக வச்சு வச்சோம் அப்படின்னா அது இன்னும் நல்ல வாசனையாக டேஸ்டியாக இருக்கும். அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். இப்போ நம்ம இந்த மாதிரி பிழிஞ்சு விடலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக எவ்வளோ ஸ்மூத்தாக வந்து நம்மளுக்கு பிழிய வருதுன்னு. அதே மாதிரி இந்த இடியாப்பமும் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல பூ போல் சாஃப்டாக இருக்கும். நம்ம பண்ணக்கூடிய மெத்தட் வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கணும். மாவோட பக்குவம், அப்புறமா நம்ம சேர்க்கக்கூடிய தண்ணி வந்து நல்லா கொதிக்கக்கூடிய தண்ணியாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கும் ரொம்ப சூப்பராக வரும். இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி எல்லா தட்டுலையுமே மாவு பிழிஞ்சிட்டு கொதிக்கிற தண்ணியில் தான் நம்ம வந்து ஆவியில் ஸ்டீம் பண்ணி எடுக்கணும். அதாவது தண்ணி வந்து நல்லா கொதிக்கிற பட்சத்தில் உள்ளே வச்சுருங்க. இந்த மாதிரி வைக்கும்போது தான் இது வந்து டைரெக்டாக நல்லா வந்து வெந்து வரும். அதே மாதிரி வேகிற டைமுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் மட்டும்தான். 5 நிமிஷத்துலேயே இது நல்லா வந்து பூ மாதிரி வெந்து வரும். இப்போ 5 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக நம்மளுக்கு இடியாப்பம் வெந்துருச்சு. இப்போ இதை வெளியே வச்சு ஒரு நிமிஷத்துலேயே நம்ம கையில் அப்படியே எடுத்துடலாம். டைரெக்டாக ஈஸியாக எடுக்க வரும். நம்ம எண்ணெய் தேய்ச்சி தான் இதை வந்து பிழிஞ்சு விட்டுருக்கோம். இப்போ அவ்வளோதான், எவ்வளோ சாஃப்டாக நம்மளுக்கு இடியாப்பம் ரெடி ஆகிருக்குன்னு பாருங்கள். இது வந்து உடம்புக்கு அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கும், க்ளூட்டன் ஃப்ரீயும் கூட. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். இப்போது நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கான ஒரு சிம்பிள் சால்னா எப்படி பண்ணான்னு பார்க்கலாம். குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். அப்புறமா ஒரே ஒரு பெரிய வெங்காயம் குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுடலாம். போட்டுட்டு இப்போ கொஞ்சம் இதை நல்லா வதக்கிக்கோங்க. இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் வந்து கொஞ்சம் வதங்கட்டும் இந்த எண்ணெயில். இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு உங்களுக்கு தேவைப்பட்ட வெஜிடபிள்ஸ் எது வேணால் போட்டுக்கலாம். நான் ஒரு சின்ன கேரட், கேப்சிகம் ஒரு ஹாஃப் போட்டிருக்கேன். அப்புறமா 2 பீன்ஸ் எடுத்திருக்கேன், ஒரு சின்ன தக்காளி. இவ்வளோ தான் நான் வந்து வெஜிடபிள்ஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து கேபேஜ் போட்டுக்கலாம், அப்புறமா காலிஃப்ளவர் போடலாம், உருளைக்கிழங்கு போடலாம், பட்டாணி போடலாம். உங்களுக்கு தேவைப்பட்ட வெஜிடபிள்ஸ் எது வேணால் போட்டுக்கலாம். போட்டு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இனி ரொம்ப மிக்ஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய், ஒரு 5லேருந்து 6 போல் முந்திரி,
1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை போட்டுக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி தழையும் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்ல பேஸ்ட்டாக வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அவ்வளோதான். அரைச்சதை வந்து பார்த்திங்க அப்படின்னா டேரெக்டாக நம்ம வந்து குக்கரில் ஊற்றிட வேண்டியதான். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஸ்பைசஸ் போட்டுடலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நல்ல மிளகுத்தூள் போட்டிருக்கேன். அப்புறமா கரம் மசாலா 1/4 டீஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா தூள் வந்து நான் போட்டிருக்கேன். அப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன். இவ்வளோ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இந்த ஸ்பைசஸ் எல்லாமே இந்த எண்ணெயில் பச்சை வாசனையெல்லாம் போகணும். அது வரைக்கும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து பேஸ்ட்டை அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை வந்து டேரெக்டாக இதுக்குள்ளே ஊற்றிடலாம். ஊற்றிட்டு கூடவே ஒரு 2 கப்பு போல் தண்ணியும் சேர்த்து ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க. அவ்வளோதான் நம்மளுக்கு சால்னா. இப்போ வந்து மூடி போட்டு சரியாக லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 விசில் மட்டும் அடித்தா போதும், நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிரும். ரொம்ப சிம்பிளாக இது பண்ணக்கூடியது. இது வந்து பரோட்டா, அப்புறமா இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முக்கியமாக இடியாப்பத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். இப்போ 2 விசில் அடிச்சிருச்சு பாருங்கள், நம்மளுக்கு சூப்பராக சால்னா வந்து ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். இப்போது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப சாஃப்டான மக்காச்சோள மாவில் பண்ணக்கூடிய இடியாப்பம், இது கூட ரொம்ப மேட்ச் ஆகக்கூடிய சால்னாவும் ரெடி ஆயிடுச்சு. இது கூட கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழையும் போட்டு தூவி இறக்குனீங்க அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ அவ்வளோதான். இது வந்து நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம், இல்லை அப்படின்னா டின்னராகவும் எடுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். நீங்கள் டெய்லி ஒரே மாதிரி டின்னர் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுங்க. ஸோ கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய ஹெல்த்தியான ரெசிபிஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா மோனி ஸ்பைசி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர், பாய்.